சரிங்களா? இப்போ ஸ்டாண்டப் காமெடி அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருந்தாலே நான் வந்து ஒரு யூடியூபர், இந்த பார்ட் டைம் ஆக்டிங் எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு 13 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் ஹேவிங் அன் இங்கிலீஷ் டீச்சர் ஆஸ் ஸ்கூல் பார்ட். அந்த ஒரு பார்ட்டில் ஒரு 13 வருஷமும் பயணிச்சுட்ருக்கேன். இருந்தாலும் நம்ம கலை எங்கே விட்டு வைக்குது எல்லாத்துலேயும் இப்போ வரைக்கும் கூட உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே சின்ன ஒரு ஆடிஷன் ஸ்டேஜ் மாதிரி ரூமுக்குள்ளே வச்சு முடிச்சு விட்ருவாங்கன்னு நினச்சேன். ஸ்டேஜை பார்த்த உடனே இதாண்டா பெரிய ஸ்டாண்டப் காமெடின்றது ஃபஸ்ட்டே ஆரம்பமாயிருச்சு. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போகலான்னு தான் வந்தேன் ஆக்சுவலாக. இப்போது ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 3 minutes இந்த மாதிரிலாம் பெரிய அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காதுன்னு நம்பி இதெல்லாம் பேசிட்டேன். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே. வந்திருக்கும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த SNR ட்ரஸ்டீஸ் அனைவருக்கும் நன்றிகள். சரி, ஆரம்பிப்போம். ஒரு தேங்காய் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அடங்கியிருக்கு தெரியுங்களா? ஆமாம், நம்ம வாழ்க்கை இருக்கு இல்லையா, சுற்றியும் கரடு முரடாக இருக்கிற மாதிரி தேங்காயோட மூடி எப்போவுமே ரொம்ப கரடு முரடாக தான் இருக்கும். அதுக்குள்ளே அழகாக ஒரு இளநீ எவ்வளோ இனிமையான ஒரு பொருளாக இருக்கோ அந்த மாதிரி மகிழ்ச்சின்ற ஒரு இனிமை நம்மளுக்குள்ளே என்றைக்குமே இருந்துகிட்ருக்கு. அதை பயன்படுத்தி நல்லது ஒரு தொடக்கமாக ஆரம்பிப்போன்ட்டு நம்மளுக்கு யார் இருக்கிறா, நம்ம மாணவர்கள் தான் போனோம்னா. அன்றைக்கி அப்படி தான் நம்ம ஹிஸ்ட்ரி வாத்தியார் பாட்டு நடத்திட்டு இருந்தாப்புல வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாப்புல, ஐயா நம்ம ஆங்கிலேயர் நம்மளை எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணார்? அடிச்சாம்பார் நம்பாலு பதில், ஐயா 12வது பக்கத்துலேருந்து 18ஆம் பக்கம் வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க ஐயா. முடிச்சா பதில் அட்டே. அடுத்தா ஒரு நம்ம எப்பயுமே பரீட்சை எழுதுறதுல இருக்கிற போலாட்டம் இருக்குது பாருங்க, அவன்கிட்ட பரீட்சை பேப்பரை வாங்கி கரெக்ஷன் பண்ணி அதில் என்னென்ன எழுதி வச்சிருப்பான், அவன் வீட்டுக்கு அதை வந்தது போனது எல்லாம் எழுதி வச்சிருப்பான். அந்த மாதிரி தான் ஒரு மேக்ஸ் டீச்சருக்கு வர்ற பிரச்சனை. இருக்கிறீங்களே கைதட்டலாமே மேக்ஸ் டீச்சர்லாம். ஏமா எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த மேக்ஸ் டீச்சருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்ன? அன்றைக்கி ஒரு பையன் மேக்ஸ் பரீட்சை எழுதிட்டு இருந்தான். போயிட்டு பார்த்தேன், ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். ஏதோ படிப்படியாக வரைஞ்சிட்டே இருந்தேன். என்னடா ஏணிப்படியாக வரைஞ்சிட்டு இருக்கிறானே, இது ஏதோ கண்டென்ட்டாக இருக்குது. நானும் இப்போ கொஸ்டின் பேப்பர்லாம் படித்து பார்க்குறேன், எந்த இடத்துலையும் ஏணிப்படியில் வரைஞ்சிட்டு இருந்தேன். சார் ஸ்டெப் மார்க்கு சார் கொடுக்குறேன்னு சொன்னாப்புல, அந்த ஒரே காரணத்துக்காக இத்தனை படியா போட்டு வச்சிருக்கிறான் மேலே கீழே வரைக்கும். அப்பப்போ கண்டென்ட் மறந்து பார்த்துக்கிறேன். சரி, ஒரு இங்கிலீஷ் டீச்சர் நான் தான் வழக்கம் போல் போயிட்டு, தம்பி உனக்கு இங்கிலீஷ் டீச்சர் என்ன பிடிக்குமா? இல்லை தமிழையா ரொம்ப அழகாக பாடம் நடந்தவர், பாட்டு போடுவார், தமிழையா இருக்கீங்களா, தயவு செஞ்சு கைது விட்டுருங்க ரைட்டுங்களா, தமிழையா பிடிக்குமான்னு கேட்டேன். அன்னைக்கு 2 பேர்த்துக்கு ஒன்றுக்கு ஆகாதுன்றது. அவனுக்கு ஒரே வார்த்தையில் அடித்தான், எங்கள் ஸ்கூல் பெல் அடிக்கிற துறையன்னா ரொம்ப பிடிக்கும். 3 மணிக்கு டான் பெல் அடிக்கிறோம். உங்களே மாதிரி தான் ரொம்ப பேசிட்டு இருக்க மாட்டாப்புல. வந்தாருன்னா பெல் அடிச்சுட்டோம், நாங்கள் பாட்டு வீட்டுக்கு போயிடுவோம். நீங்கள் யாருங்க சார் அப்படின்ட்டான். அடுத்ததான் நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பீங்க, உங்களுக்காகவே 2 விஷயம் எழுதிட்டு வந்து ரொம்ப பிரச்சனைன்னு ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தர் போகிறாப்புல. என்னங்க பிரச்சனைன்னு கேட்டா, டாக்டர் டெய்லி தூங்குறப்ப நயன்தாரா கனவுல வந்துக்கிட்டே இருக்கு டாக்டர். சரி வராமல் செஞ்சிடலாம் டாக்டர், அந்த மாதிரி தப்பெல்லாம் எதுவும் பண்ணி விட்றாதீங்க, ஏதாவது நேரில் வர்றதுக்கு மாத்திரம் இருந்தால் கொடுங்க அப்படின்னாப்புல. கனவுல வர்ற அம்மாவை நேரில் வளர்க்கணும் இல்லை அதுக்காக. அடுத்து ஒரு சரி ரைட், நம்ம தாய் குழக்கெல்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்காக ஒரு 2-3 விஷயம். ஒரு சாப்பாட்டில் முடி சகஜமான விஷயம் இருந்துட்டு போகலாம். ஏங்க சௌரியத்துக்கு போட்டு வைக்கிறதா, அதுக்குன்னு 1-2 இருந்தால் பரவாயில்ல. அதுக்கு தான் ஒரு ஆள் நம்ம ஆள் பிளான் பண்ணிட்டாப்புல. ஒரு பிறந்த நாள் வருது, சரி அந்த அம்மாவுக்கு ஒரு பரிசு கொடுப்போம் அப்படின்ட்டு அழகான ஒரு சவரி முடியை செஞ்சு கொடுத்தாரு ரைட்டுங்களா. ஐயா என் கணவனுக்கு எவ்வளவு பாசம் என் மேலே அப்படின்னு. ஐயா இந்த பாச கேசம்லாம் ஒன்றும் இல்லை, 1 மாதம் முழுக்க நீ வந்து சோத்துல போட்ட முடியதான் சௌரியாக மாட்டி கொடுத்துருக்கேன்னாப்புல. ஆமாம் இத்தனை முடியவா போட்டு சவரி முடி சேர்த்தி வர்ற அளவுக்கு சோத்துல முடியை போட்டு விட்டுருக்குறேன். சரி ரைட்டு, இப்படி தான் இருக்கேன். நம்ம வீட்டில் நீங்கள்லாம் வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் கோவப்படுவார். என்னது? சும்மா கெஸ்ஸிங்கில் ஒன்று சொல்லுங்களேன். உங்கள் அம்மா வீட்டுக்கு வர்றதுனா எதுக்கு அவங்க அம்மா வந்துக்கிட்ட பார்த்துக்கிட்டேன், இங்கே இல்லாத வரப்போகுது உங்கள் அம்மா கொண்டு வந்துக்கிட்டு தான் உங்கள் அம்மா அவங்க அப்பா வந்துட்டு இந்த வீட்டை மாற்றியே வைக்க போகிறாங்கன்ற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவர் புருஷன் சரிட்டாப்புல வர சொல்லுமா அப்படின்னு. என்னவா இருக்கு? அப்படி யாராவது கெஸ் பண்ணி சொல்லுங்க. கூடவே கொளுத்தியாக வருது ஒரே வார்த்தை. ஆமா நம்ம இல்லாம அவங்களை யாருமா பார்த்துக்க முடியுன்றது அப்போதான் இறங்கி வேலை பார்த்தாப்புல ரைட்டுங்களா.
அடுத்தது ஒரு மறுபடியும் அந்த பக்கம் அப்படியே போயிட்டு நம்ம கிளாஸ் சைடு போவோம். ஒரு பையன்கிட்ட ஏடா டே 2 வருஷம் பெயில் 9th ஸ்டாண்டர்ட் ரைட்டுங்களா, நம்ம கொஞ்சம் பண்ணிட்டு பெயில் பண்ணுறது இல்லை, இருந்தாலும் ஒரு 2 வருஷம் ஒன்றுமே ஆகாதனால அவனை பெயில் பண்ணியாச்சு. 2 வருஷமா உட்காந்துருக்கான் ஒரு கிளாஸில். ஐயா 2 வருஷமா உட்காந்துருக்கேன், உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை, நீ எல்லாம் என்னத்தர படிக்கிறேன்னு ஒரு கேள்வியை கேட்டேன். சார் உங்களுக்கு மனசாட்சி இல்லை, 5 வருஷமா தொடர்ந்து ஒரு கிளாஸ் வந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை, திரும்ப கேட்டேன். இவன்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? ஒரே கிளாஸுக்கு நம்ம போகிறதா நம்மளோட பிரச்சனை. சரி ரைட்டு, இதுதான் இப்படி இருக்குமா அப்படின்னா, ஒரு ஒரு அம்மா வந்து டிடிஆரை கல்யாணம் பண்ணிடுச்சு ரைட்டா. நைட் ஒரே வார்த்தை கேட்டாப்புல டைவர்ஸ். காலையில் என்னவா இருக்கும்? காலையில் கல்யாணம், நைட் டைவர்ஸ். ஏமா இந்த பெர்த்து கன்ஃபார்மான்னு கேட்டாப்புல. இதில் என்னங்க தப்பு? ஒரு டிடிஆரா இருந்துட்டு அந்த மூளையில கேட்டுட்டாப்புல. சரி ரைட்டு, இதுதான் இப்படி இருக்குது அப்படின்ட்டு விடலாம். இதை விட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ரொம்ப பழைய காமெடி தான், இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன். யாருக்காவது ஆண்கள் ரைட்டா ரொம்ப மைனாரிட்டியில் தான் இருக்கிறோம், நம்மளுக்கெல்லாம் லீவு கொடுக்க மாட்டேறாங்கன்ற கவலை எவ்வளோ பேத்துக்கு இருக்கு, இருக்கா இல்லைங்களா ஐயா? ஐயா கைதட்டி உண்மையை ஒத்துக்கங்க ஐயா, இதெல்லாம் மிகப்பெரிய கவலைங்க ஐயா. ஏன்னா ஆண்களுக்கான லீவ் அப்படின்றது இல்லை. மேட்டர்னிட்டி லீவ், அதாவது பிரெக்னன்சி டைமில் ஒரு 9 மாதம் குடும்பத்துக்கு ஒரு 1000 ரூபா ரைட்டுங்களா, கட்டணமில்லா பேருந்து பயணம் ரைட்டுங்களா, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு லோன், இன்னும் என்னென்னோ ரைட்டுங்களா. சாதிச்ச நமக்கு ஒரு 15 இல்லை அட்லீஸ்ட் ஒரு 4-5 நாள் லீவுனாச்சும் கொடுத்தா என்ன பிரச்சனை ஆகல ஐயா? நம்மளுக்காக தான் பேசுகிறோம், கைதட்டுங்களேன் ரைட்டுங்களா. அதுக்காக நம்ம இல்லை சாதிச்சுன்றது, அவங்கள ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறோம், எவ்வளவோ முயற்சிகள் பண்ணுறோம், ஆனால் பேச்சு வாங்குறது ரைட்டுங்களா. இதே தான், வேற வழியே இல்லை. இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, அடுத்த மேடை கிடைச்சா பேசுகிறேன். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு எண்டிங்கில் ஒரு சின்ன ஒரு கருத்தோடு முடிச்சிடுறேன். நம்ம பார்ப்பது கண்களாக இருந்தாலும் ஈர்ப்பது இதயத்தில் தான். நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறத விட நான் வந்து நிற்கிறேன், நான் யாருமே தெரியாது, உங்கள் கண்கள் ஜஸ்ட் பார்த்துருக்கோம், ஏதோ இதயத்தில் ஈர்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு எண்ணத்தோட இன்னும் ஒரே ஒரு வார்த்தை, நாமெல்லாம் நிறைய போட்டியில் கலந்துருப்போம். இதே பெரிய காமெடி, ஸ்டாண்டப் காமெடி கேளுங்கன்னா, இதில் வந்துட்டு 8வது பார்ட்டிசிபேஷன், இதுவரையும் ஜெயிக்கல. கைதட்டுங்கய்யா, எவ்வளோ ஒரு மன திடம் வேணும் இதெல்லாம் சொல்கிறது. 8வது பார்ட்டிசிபேஷன் இதுவரை ஜெயிக்கல. ஆனால் நான் வந்து தோத்துட்டு ஜாலியாக உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பேன் எப்பயுமே. நம்மளே விட்டுருங்க, நம்ம கதை வேற. அடுத்த ஒரு ஆள்கிட்ட போயிட்டு ஒரு ஆள் ஜெயிச்சிட்டாப்புல, எல்லா மேட்ச்லையும் ஜெயிச்சுட்டு ஜாலியாக உட்காந்துருக்காரு. நான் ஒரு நாள் வந்துட்டு இன்னொரு ஆள் தோத்த ஆள் போய் கேட்குறப்ப, ஏங்கய்யா நீங்கள் எப்படிங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க, உனக்கு என்னப்பா துக்கமாக இருக்குதா அப்படின்னு. இல்லை தோற்று போயிட்டு நான் வந்துட்டு துக்கமாக தான் இருக்கிறேன், எனக்கு மகிழ்ச்சிங்கிறது இருக்க மாட்டேங்குது அப்படின்னு. வெற்றியாளர் சொன்னார் ஒரே வார்த்தை, நீ வெற்றி பெற்றாதான் மகிழ்ச்சி அடையிற, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதே என்னோட வெற்றியாக பார்க்குறேன்னு. நன்றி.